அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் மாற்றீடு குவிசஸ் 23வது வீடியோ கீழே வந்துக்கிறோம். இதில் நாங்கள் மெயினாக பார்க்க போகிறது 3 ஸ்டெப் மாற்றீடு. சரியா? ரைட். இங்கே உள்ள கேள்விகளை பாருங்கள். 5 கேள்வியை நாங்கள் பார்த்து இதில் உள்ள ஐடியாஸை நாங்கள் எடுப்போம். சரியா? ரைட். முதலாவது தாக்கியையும் விளைவையும் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இங்கே உள்ளது பென்சின் டயோசோனியம் உப்பு, இது எனிலீனாக மாறிக்குது. சரியா? பென்சின் டயோசோனியம் உப்பு எனிலீனாக மாறிக்குது. ஸோ பாருங்கள், அதாவது இந்த எனிலீனை பென்சின் டயோசோனியம் உப்பில் இருந்து டிரெக்டாக எடுக்க இயலாது. சரியா? அதனால நாங்கள் என்ன செய்வோம், இந்த பென்சின் டயோசோனியம் உப்பை இது கட்டும். இப்போ நாங்கள் பின்னுக்கு இந்த ஐடியா எடுத்துகிட்டு வருவோம். இந்த எனிலின் வந்து இவ்வாறான ஒரு நைட்ரோபென்சீனில் இருந்து உருவாகிக்கலாம். இதுக்கு நாங்கள் எஸ்என் செறிந்த HCl NaOH யூஸ் பண்ணுற டைமில் இந்த NO2 தொகுதி NH2 மாறும். இந்த NO2 ஏற்றப்பட்ட நைட்ரோபென்சீன் பென்சீனில் இருந்து உருவாகிக்கலாம். ஸோ பென்சீனுக்கு NO2 ஏற்றத்துக்காக செறிந்த HNO3 செறிந்த H2SO4 வெப்பத்தை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ பென்சின் டயோசோனியம் உப்பை பென்சீனாக மாற்றிக்கோங்க. இதுக்கு டிரெக்டாக நாங்கள் H3PO2 யூஸ் பண்ணிக்கொள்வோம். சரி, இதுதாங்கட 3 ஸ்டெப்பில் உள்ள முதலாவது கேள்வி. சரியா? இப்போ இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்வி, இந்த குளோரின் ஏறிக்குது. ஸோ ரைட், கவனிங்க. இந்த குளோரோபென்சீன் பென்சின் டயோசோனியம் உப்பில் இருந்து உருவாகிக்கலாம். இந்த குளோரோபென்சீன் உருவாகிக்கலாம். இதுக்கு நாங்கள் CuCl யூஸ் பண்ணுற டைமில், சரியா? CuCl யூஸ் பண்ணுற டைம். இப்போ இந்த நைட்ரோபென்சீனை பென்சின் டயோசோனியம் உப்பாக மாற்றிக்கணும். இதுக்கு முன்னுக்கு இந்த பென்சின் டயோசோனியம் உப்பு எனிலீனில் இருந்து உருவாகிக்கலாம். இந்த நைட்ரோபென்சீனை எனிலீனாக மாற்றுறது எங்களுக்கு தெரியும். இந்த நைட்ரோபென்சீனை எனிலீனாக மாற்றுறதுக்கு நாங்கள் முன்னுக்கு படித்தோம். SN செறிந்த HCl NaOH யூஸ் பண்ணும். இப்போ இந்த NH2 தொகுதியை N2+Cl- அதாவது எனிலீனை பென்சின் டயோசோனியம் உப்பாக மாற்றுறதுக்கு NaNO2HCl சைஃபர் தொடக்கம் 5 நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளும். சரியா? ரைட். இது எங்கட ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வியை பாருங்கள். எனிலீனை நைட்ரோபென்சீனாக மாற்றணும். ஸோ இந்த நைட்ரோபென்சீன் எனிலீனில் இருந்து கவனிங்க, இந்த நைட்ரோபென்சீனை பென்சீனில் இருந்து உருவாக்கி கொள்ளலாம். இதுக்கு நாங்கள் செறிந்த H2SO4 வெப்பம் யூஸ் பண்ணிக்கொள்ளும். சரியா? ரைட். இப்போ இந்த எனிலீனை பென்சீனாக மாற்றணும். இது 2 ஸ்டெப்பில் மாற்றலாம். முதலாவது இதை பென்சின் டயோசோனியம் உப்பாக மாற்றுவோம். இதில் இருந்து பென்சீனை தொகுத்துக்கொள்ளும். இதுக்கு எங்களுக்கு வளமையாக தெரிஞ்சது, இந்த எனிலீனை பென்சின் டயோசோனியம் உப்பாக மாற்றுறதுக்கு NaNO2HCl சைஃபர் தொடக்கம் 5 யூஸ் பண்ணுவோம். இந்த பென்சின் டயோசோனியம் உப்பை பென்சீனாக மாற்றுறதுக்கு H3PO2 நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சரியா? இது ஒரு லேசியான கேள்வி, பார்த்துக்குவோம். இப்போ 4வது கேள்வியை பாருங்கள். 4வது கேள்வியில் நீங்கள் ஐடியா எடுக்கணும். இங்கே கூச்சு வந்திக்குதுன்னா இதுக்கு முன்னுக்க இருந்த இடைநிலை விளைபொருள் இவ்வாறான ஒரு இடைநிலை விளைபொருளாக இருந்திருக்கணும். இந்த இடைநிலை விளைபொருளுக்கு நாங்கள் H3O+ யூஸ் பண்ணுற டைமில் இந்த CN கூச்சாக மாறும். இப்போ இதுக்கு முன்னுக்கு இருந்த இடைநிலை விளைபொருளை பாருங்க. இது இவ்வாறான ஒரு இடைநிலை விளைபொருளாக இருந்திருக்கணும். இந்த இடைநிலை விளைபொருளுக்கு HCN யூஸ் பண்ணுற டைமில் இந்த இடத்துல ஹைட்ரஜன், இந்த இடத்துல CN பிரதிடப்படும். இந்த அல்கைனை கீட்டோனா மாற்றுறது பெரிய வேலை இல்லை, எங்களுக்கு தெரியும். அதுக்கு டிரெக்டாக நாங்கள் நீரேற்றம் செய்வோம். அதுக்கு ஐதான H2SO4 இங்கே மும்மை பிணைப்பு ஈக்கிறதுனால Hg2+ உடைய ஏதாவது உப்புக்களை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சரியா? இதுதாங்க 4வது கேள்வி. இப்போ 5வது கேள்வியை பாருங்கள். இங்கே 3 காபனியுடைய ஒரு சேர்வை, இங்கே 4 காபனியுடைய ஒரு சேர்வை. 3 காபனியுடைய ஒரு சேர்வை 4 காபனியுடைய ஒரு சேர்வையாக மாறிக்குது. ஸோ இந்த இடத்துல CH3 CH2 CH2 CN சொல்கிற இந்த CN தொகுதி பிரதிடப்பட்ட ஒரு இடைநிலை விளைபொருள் வந்திருக்கணும். இதுக்கு நாங்கள் H3O+ யூஸ் பண்ணுற டைமில் இந்த CN தொகுதி கூச்சாக மாறும். இப்போ இதுக்கு முன்னுக்கு இருந்த இடைநிலை விளைபொருள் CH3 CH2 மீன். ஸோ இந்த புரோமீனுக்கு KCN யூஸ் பண்ணுற டைமில் இங்கே புரோமின் உள்ள இடத்துல CN பிரதிடப்படும். இப்போ இந்த அல்கீனுக்கு
HBr ஏற்றம் நடந்திருக்குது, அதுவும் முரண்மாக்கோனிக்கோ விதிக்கு அமைய. ஸோ நாங்கள் HBr H2O2 யூஸ் பண்ணிக்கொள்வோம் முரண்மாக்கோனிக்கோ விதி நடக்க. அப்போ தான் எங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜன் கூடின கார்பனில் புரோமினேரும், ஹைட்ரஜன் குறைவான கார்பனில் ஹைட்ரஜனேரும். இதுதான் முரண்மாக்கோனிக்கோ விதி. சரி, இதாங்கட 23வது வீடியோ. இதில் உள்ள மேக்ஸிமம் ஐடியாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம்.